திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பேராசிரியர். முதலமைச்சருடைய இந்த முதலை ரோட் ஷோ கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டருக்கு மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகிறது. இந்த ரோட் ஷோவை எப்படி எடுத்துக்கணும்? இது மக்களின்பால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம், ஒரு நன்றியுணர்ச்சி, அதோடு கூடிய ஒரு வாழ்த்து, இதெல்லாம் கலந்த ஒரு கலவையான உணர்வுகளின் தொகுப்பு தான் இவ்வளவு தூரம் மக்கள் நிற்பது. பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை டிவியிலே பார்த்து கொண்டிருக்கலாம், நாங்கள் நேரிலே பார்க்கிற போது அதிலே இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. தலைவரை பார்ப்பதற்கும் தலைவர் மீதான, எனக்கு தெரிந்து கார்கே உங்களுக்கும் தெரியுமா இருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு இடையில் இப்படி ஒரு கூட்டத்தை அல்லது ஒரு முதலமைச்சருக்கான வரவேற்பை நீங்களும் நானும் பார்த்து. ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ் போமா என்கிறது கேள்வி. அதாவது ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ நடக்கிற இடத்தில் தொண்டர்கள் கூட்டம் என்பது வேறு. அதற்கு நேர்மாறாக ஒரு முதலமைச்சராக அவரை பார்ப்பதற்காக, அவரை பார்க்கிற ஒரு மகிழ்ச்சியில், ஒரு ஆரவாரத்தில் பொதுமக்கள் வருவது என்பது கடந்த கால் நூற்றாண்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் மக்களிடம் அந்த வரவேற்பு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக ஒரு மகிழ்ச்சியும் மனதிற்குள் ஒரு உற்சாகமும் பிறக்கிறது. முதலமைச்சராக பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் ஜுரம் தொடங்கி விட்டது, ஏன்னா கூட்டணி எல்லாம் பல புறங்களில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இதை நம்ம வாக்கு வங்கி அரசியலோடு சேர்த்து பார்க்கலாமா? இதை ஒரு வகையில் ஒரு பிரச்சாரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதாவது எப்பவுமே ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் கொண்டு வருகிற திட்டங்களில் இருந்து எல்லாவற்றிலுமே பார்க்கிறவர்கள் ஒரு அரசியலை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவர், ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராக இருக்கிறவர் மக்களை பார்க்கிறார் அல்லது ஒரு மக்கள் கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள் நமது தலைவருக்கான ஒரு வரவேற்பு, நாட்டு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அவர் ஆட்சிக்கு என்று நாம் பார்த்தாலும் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொதுவானவர்கள் அரசியல் பார்வையில் அதை பார்க்கிற போது இதன் பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்வதை நாம் மறுதளிப்பதற்கு இல்லை அல்லவா? எதுவாக இருந்தாலும் பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கத்தானே செய்யும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு திட்டமிடுதலோ அல்லது அதனால் ஏற்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு என்றோ நான் இதை பார்க்கவில்லை. இந்த கூட்டம் என்ன மெசேஜ் சொல்லும்? வந்திருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்றது மதுரையில் அது ஒரு மையப்பகுதியில் இந்த மாதிரியான ஒரு ரோட் ஷோ நடக்குது, மக்கள் வந்திருக்காங்கன்றது, இந்த கூட்டம் அரசியல் ரங்கத்தில் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இயக்கங்களை தாண்டி அல்லது அரசியல் பார்வைகளை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. 4 ஆண்டு காலத்தில் இதுதான் அதுதான் என்று இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும், அதாவது மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஏறத்தாழ 31 லட்சம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 10,30,000 கோடிக்கு முதலீடுகள் வந்திருக்கிறது. அந்த இளைஞர்கள் அங்கே நிற்பார்கள். ஏறத்தாழ காலையிலே ஒரு 17 லட்சம் மாணவர்கள் காலை சிற்றுண்டி சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாணவர்கள் அல்ல, இந்த 17 லட்சம் மாணவர்களுக்கும் காலையிலே நாம் உணவு தயாரிக்க வேண்டும் என்கிற ஒரு பணிச்சுமையோடு இருந்த தாய்மார்கள் அவர்கள் நன்றி சொல்வதற்கு வரலாம். அல்லது மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை, இதுவரைக்கும் நாம் செய்து கொண்டிருந்த வேலையை அங்கீகரிக்காத ஒரு சமுதாயத்தில் நம்ம இப்படி அங்கீகரித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதில் ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கலாம். முதியோர்களுக்கான திட்டங்கள், இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த எனக்கு தெரிந்து இந்த கூட்டத்தில் கூட இலவச பயணத்தின் மூலம் அந்த தாய்மார்கள் கூட அதிகமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே திட்டத்தினால் பலன் பெற்றவர்கள் நன்றி சொல்ல வந்திருக்கலாம், இயக்கத்தின் தலைவரை பார்ப்பதற்கும் கூட்டம் வந்திருக்கலாம். இதையும் தாண்டி எதிர்காலத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு தலைவன் வேண்டும் என்கிற ஒரு அங்கீகாரத்திலும் இந்த கூட்டம் வந்திருக்கலாம். எனவே ஒரே பார்வையாக இதை பார்த்துவிட முடியாது. இயக்க தலைவராக, அரசியல் தலைவராக, ஆட்சி தலைவராக, இன்னும் சமூகத்திற்கான ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான மொழிக்கான ஒரு தலைவராக ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதத்தில் வந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சங்கம் வளர்த்த மதுரையில்
தமிழின தலைவராக இன்றைக்கு எங்கள் தலைவரை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உச்ச செய்தியாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். கார்கே, நன்றி பேராசிரியர். இணைந்து இந்த கூட்டம், இந்த ஏற்பாடு, இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.